ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரைஸ்லெஸ் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி ஈஸி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான மட்டன் கிரேவி வித் மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்க அதுக்கு அதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். நான் தேங்காவை ஒரு ஆஃப் தேங்காவை இது மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, ஒரு 4 துண்டு பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். 1/2 kg மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா 25 கிராமும், கறி மசாலா 2 டேபிள் ஸ்பூனும் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். பேன் சூடேறினதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடேறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்ருக்க வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி கிளறி விட்டுட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 3த்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கினாவே போதுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினாவே போதும். இந்த மாதிரி வதங்கினாவே போதும். இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம இது தனியாக எடுத்து ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டாக கிடைக்குங்க. அதுக்கோசரம் தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடேறினதும் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் மட்டன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வாஷ் பண்ணி, அதையும் நம்ம இதிலையே சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே சேர்த்து மட்டனை வதக்கும் போது தாங்க எண்ணெயிலே வெந்து வரும். நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால ஒரு 10 மினிட்ஸ் நம்ம எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ மட்டனுக்கு மட்டும் போடலை, டோட்டல் நம்ம குழம்புக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலேயே வெந்து வரட்டுங்க. அந்த கேப்பில் நம்ம வெங்காயம் தக்காளி வணக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் நம்ம இஞ்சி, பட்டை, சோம்பு, எடுத்து வச்சுருந்த கசகசா, இது 4 பொருளையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கசகசா சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு அந்த மட்டன் நான்வெஜ் குழம்போட டேஸ்ட்டு நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். அதனால் கசகசா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க.
எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா கறி ஓரளவுக்கு நம்மளுக்கு வெந்துருச்சு ஒரு 10 மினிட்ஸில். இப்போ வந்து நம்ம கசகசா இஞ்சி பட்டையெல்லாம் அரைச்சி ஒரு மசாலா ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ நம்ம மட்டன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாங்க. கூடவே நம்ம தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேங்க. அதாவது மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மசாலா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா 25 கிராம், கறி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ரெண்டையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மட்டனை திரும்ப வேக விடலாம். மசாலாவோட பச்சை வாசமும் நம்மளுக்கு அதுலேயே போயிடும். அந்த கேப்பில் இப்போ நம்ம தேங்காய் திருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் திருவி வச்சுருந்த தேங்காவை போட்டுட்டேன். தேங்காய் நல்லா நைஸாக மையறதுக்காக கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸில் ஆயிடுச்சு. நல்லா கிரேவியாக ரெடி ஆகிடுச்சிங்க. நம்மளுக்கு கிரேவியே போதும், 2 பேர் தான் இருக்கோம், டின்னர் மட்டும்தான் அப்படிங்கும் போது நீங்கள் இந்த கிரேவியே தேங்காய் ஆட் பண்ணாமல் இந்த கிரேவியே எடுத்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு குழம்பா வேணுங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்க்க போகிறீங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மட்டன் நல்லா வெந்துருச்சு அப்படிங்கும் போது தான் நீங்கள் தேங்காய் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தேங்காய் கொதி வரும் போது நிறையா கொதி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு மட்டனை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்துருச்சான்ட்டு. பார்த்துட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டை நீங்கள் இதில் சேர்த்துட்டு தேவையான அந்த மிக்ஸி ஜாரை கழுவியே நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். கிரேவியாக போதுங்கிறவங்க நம்ம அதோடையே நிப்பாட்டிக்கலாம். குழம்பா வேணுங்கும் போது தேங்காய் பேஸ்ட்டு தண்ணி நம்ம சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி தலையும் நான் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி, ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாவே போதும். ஒரு கொதி 2 கொதி வந்தாவே போதும். தேங்காய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போது நம்மளுக்கு சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி முறையில் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.